கவனிக்கணும் ஐயா. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீங்க எவ்வளவு தூரம் கொடுக்க உங்களை அர்ப்பணம் செய்றீங்களோ, உங்க நேரத்தை, உங்க பணத்தை, உங்களுக்கு இருக்க பலனை சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். பார்க்கணுமா? கர்த்தருடைய ஆவியான சொன்னார், சிங்கத்தின் வாயிலிருந்து நீ தப்பி வைக்கப்பட்டுட்ட. சத்துருவின் கைகளிலிருந்து தப்பி வைக்கப்பட்டுட்ட. ஆனா சொல்றாரு, உன் கண்ணீரின் வேண்டுதலை ஆண்டவர் கேட்கிறார். சில உபத்திரவம் வருது, ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியில ஆண்டவர் உன்னை விட்டுவிடல. அந்த உபத்திரவத்தை ஜெயிக்க ஆண்டவர் உனக்கு உதவி செய்வேன், நான் சகாயம் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என்ன கவனிக்கணும்? கர்த்தருடைய சொல்றாரு, தானியேலை போல எந்த அளவுக்கு தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தட்டுப்படாதவர்களுக்கு காத்துக்கொண்டானோ அந்த அளவுக்கு தெய்வீக ஞானம் உண்டானது போல கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, நீ தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்தில் நிற்கும் போது உனக்கு நினைத்திராத ஒரு ஞானத்தை கொடுத்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்றாருமா. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட சில வாசல்களுடைய பகுதி, சில ரகசியமா உங்க வாழ்க்கையுடைய பகுதியில அடைக்கப்பட்ட சரீர ரீதியா, குடும்ப ரீதியா அடைக்கப்பட்ட வாசலுடைய பகுதி இந்த 2024வது ஆண்டு உங்களுடைய துதியினால, ஸ்தோத்திரத்தினால, நன்றியினால அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுது. அந்த வீட்டுக்குள்ள துதியின் சத்தம் உண்டாகிறது. சில வருஷம் அழுகை சத்தமா இருந்துச்சு, ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, 2025ல ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப 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 உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நீ படிச்ச படிப்பை காட்டிலும் ஆண்டவர் உனக்கு கனத்தையும் மரியாதையும் ஆண்டவர் தருவார். ஒன்னே ஒன்று நான் தேவ மனுஷனை சொல்றேன், ஒரு பெண் நிமித்தமா உன் வீட்டுக்குள்ள மந்திரவாதத்துடைய பகுதி வருது, ஆனா நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன் சொன்னாரு. உன்னுடைய வாழ்வின் ஜெபம் அந்த மந்திரவாத சக்தியை கர்த்தர் இரவு ஜெபத்தை நீங்க அதிகமா செய்யணும். செய்யும் போது 2 காரியத்தை ஆண்டவர் காட்டுறாரு. இரவு ஜெபத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ரகசியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனத்துடைய வரத்தை ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. 3வது பகுதி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தெரியுமா? நீங்க ரகசிய சூரிய கிரியையை கண்டுபிடிக்கக்கூடிய பகுதியில அந்த ஞானத்தை ஆண்டவர் பகுத்தறிகிற ஞானத்தை கர்த்தர் தருவார். அப்பொழுது சிங்கங்களின் வாய்களிலிருந்து